எஸ் அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. போலாமா ஜாலியாக? எஸ் நம்ம சமேஷ் ப்ரோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போகிறாரு ஜென்த்ரியில். ஜென்த்ரியோட அழகே அழகுதாங்க. பார்த்தீங்களா ஃபுல்லாக கண்ணாடி ஏறிச்சுன்னா பஞ்சர் ஆயிரும். சூப்பராக போகிறாரு பாருங்க. சவுண்டு சூப்பராக இருக்கு பாருங்க. வணக்கம், நான் உங்கள் நட்ராஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃப் அண்ட் நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி சூப்பரான செகண்ட் எபிசோடில் தான் பார்க்குறோம். நம்ம கொல்லி ஹில்ஸ் ரைடோட செகண்ட் எபிசோட் தான் பார்த்துட்ருக்கோம். சூப்பர் பைக்கோடு சேர்ந்து ஒரு பயங்கர அட்டகாசமான அந்த ரைடு பயங்கரமாக இருந்துச்சுங்க. நிஜமாக சொல்லப்போனால் வேறு லெவலு. கிட்டத்தட்ட 7லேருந்து 8 சூப்பர் பைக் சேர்ந்து இந்த ரைடை என்ஜாய் பண்ணுறதுன்றது பயங்கரமாக இருந்திருக்கும். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த கிண்டி கத்திப்பாராலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மீட்டப் பாயிண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம அப்படியே வந்து நேராக போகிற மாதிரி தான் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம சுமேஷ் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வண்டலூர் ஜங்ஷனில் வந்து மீட் பண்ணி அவரை பிக் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அவரை பிக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரைட் ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக ஒரு உளுந்தூர்பேட்டை அந்த ரேஞ்சு கிட்ட வரைக்கும் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம். அங்கே போய் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரைடு போயிருக்கோம். நிஜமாக அட்டகாசமாக இருக்கும் அந்த ரோடோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஏன்னா இது என்னென்னா மோட்டோ விளாக் நம்ம பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால்கன் ரைடரில் இது 2வது வீடியோ. நிஜமாக வேறு லெவலில் ஒரு ஒரு அனுபவங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகிற ஒரு ரைடு, டீமோடு போகிற ரைடு, இந்த என்ஜாய்மெண்ட்லாம் பார்க்குறதுன்ற ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ரைடோட எக்ஸ்பீரியன்ஸை டிஸ்கில் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சி தான் இந்த ஒரு அழகான வீடியோ. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை சூப்பராக கொடுங்க. ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்ஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஃபால்கன் ஃபேமிலியில் வந்திருக்கோம். ஸோ மறுபடியும் நம்ம முதலேருந்து வந்த மாதிரி ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டோட திரும்பியும் பழையபடி வர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க செகண்ட் எபிசோட் கொல்லி ஹில்ஸ் ட்ரிப். எஸ் செகண்ட் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எல்லோரும் அசம்பிள் ஆகி முடிச்சுட்டு ஸோ இப்போ எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஹோல் டீமே வெயிட் பண்ண ஒரே ஒரு காரணம் யாருன்னா இந்த ஒரு மனுஷனை பிக்கப் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த ஹோல் டீமை வந்து இந்த இடத்துல அசம்பிள் ஆச்சு. இதோட நெக்ஸ்ட் லெவல் பைக் தான் அந்த ஹயபுசா ஜென்3. ஓகே, நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதா. எஸ் அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. போலாமா ஜாலியாக? அழகாக சூப்பராக வண்டி காலங்காலங்க. ஸோ சூரியன் உதயமாக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்களேன், மார்னிங் அப்படியே ஸ்லோவாக அழகாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதாங்க நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட். நம்ம கோயம்பேடுக்கு அப்புறம் கட்டியிருக்கிற பஸ் ஸ்டாண்ட் இதுதான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். அந்த ஆர்ச் பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ அழகாக சூப்பர் டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ மார்னிங் விடிய ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருட்டில் யாராவது குறுக்கில் வந்துடுவாங்களோ அப்படின்ற பயம் தேவையில்லை. ஸோ தெளிவாக அழகாக வண்டி ஓட்டலாம். எஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் போயிட்டுருக்காரு பாருங்க. அதை போயிட்டுருக்காரு நம்ம வினோத்.
எஸ், நம்ம சுமேஷ் ப்ரோ தான் போயிட்டுருக்காரு, நம்ம வினோத் ப்ரோ அங்கே போயிட்டுருக்காரு. பாருங்கள், மார்னிங் விடியல் ஆரம்பித்த உடனே டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். திரும்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அசம்பிள் ஆயாச்சுங்க. 1 2 3 4 நம்மளோட சேர்த்து 5. பின்னாடி ஒரு 2 பைக் வந்துட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 to 8 பக்ஸ் டோட்டலாக. ரிமைனிங் இருக்கவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம 4th to 5th போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த டேங்க் பேக் இருக்கிறனால சில டெக்னிக்கல் குறைகளால் ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து நார்மலாக ஏடிவி ட்ரைவ் பண்ணுற மாதிரி அப்படி நிமிர்ந்து பார்த்து வண்டி ஓட்டிகிட்டே போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், திரும்பியும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஆனால் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸை க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 40 கிலோமீட்டரை நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் பாருங்களேன், அந்த மார்னிங் எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டிராஃபிக் பிஸி கொஞ்சம் இருக்குது. ஸோ டேட்ஸ் லைஃப் ஐயாவும் அவங்க சன்னும் பாருங்கள் பூசால அழகாக போயிட்டுருக்காங்க. சமேஷ் ப்ரோவும் நம்ம ஃப்ரெண்டு வினோத் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. ஸோ டோட்டலாக பாருங்கள் 4 பூசா போயிட்டுருக்கு. 3 Gen 3 1 Gen 2. வாவ், இவ்வளோ நேரம் டிராஃபிக் அப்புறம் அந்த ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட்டை ஒன்று பாருங்களேன், வேற லெவலில் இருக்குது. இந்த மார்னிங் ஒரு அந்த ஏர்லி மார்னிங் ஃபீலில் அந்த ஒரு வியூவை பார்க்குற ஃபீல் பாருங்களேன். வாவ், என் கூட சேர்ந்து டிஜிட்டலாக நீங்களும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றத என்ஜாய் பண்ணி சொல்லுங்கள். எஸ், நம்ம சமேஷ் ப்ரோ போயிட்டுருக்காரு. எஸ், செங்கல்பட்டு டோல்கேட்டுங்க. ப்ரோ அழகாக வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. பாருங்க, சவுண்டு சூப்பராக இருக்கு பாருங்க, எவ்வளோ அட்டகாசமாக இருக்கு பாருங்க சவுண்டு. ரோடு சரியில்லைங்க. எஸ், காலியான ஒரு ஓப்பன் ரோடு கிடச்சிச்சு. எல்லோரும் ஃப்ரீயாக அழகான ஒரு ஸ்மூத்தான ரைட் பண்ணுறாங்க.
பட் ரோடு வந்து எல்லாம் சுரண்டி போட்டிருக்கனால கொஞ்சம் grip இல்லை. அப்பா, இந்த லாரிக்கு பின்னாடி பக்கம் நம்ம போகிறத நினச்சாலே ஒரு பயமாக இருக்குங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த வீல்லேருந்து பெரிய பெரிய கல் பறந்து வந்து நம்ம மேலே அடிக்குதா. சில டைமில் எங்கன்னா மேலே வேற எங்கேயாவது அடித்தா பரவாயில்ல, கரெக்டாக வந்து கண்ணுக்குள்ளே அடிக்குதுங்க. அதுதான் ரொம்ப கொடூரமாக இருக்குது. பார்த்து போகணும். எஸ், அழகான ஒரு சூப்பரான ஒரு மார்னிங்கில் அழகான சூப்பரான நம்ம டீம்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட, எத்தனை பேர் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அழகான ஒரு, நீங்கள் பைக்கில் போனாலும் சரி, இல்லை காரில் போனாலும் சரி, இல்லை பஸ்ஸில் போனாலும் சரி, ஸோ ஃப்ரெண்ட்ஸோட எப்படி யார் இந்த மாதிரி ஒரு அழகான ரைடெலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். எஸ், நம்ம சமேஸ்வர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போகிறாரு ஜென்த்ரியில். ஜென்த்ரியோட அழகே அழகுதாங்க. நம்ம போகிறது 60ல் தான் போகிறோம். பட் ஆனால் இருந்தால் 60, 70 தான் போகிறோம். பட் இருந்தாலும் அதுவே ரொம்ப ரிஸ்க்காக இருக்க மாதிரி தோணுது. ஹைவேயில் இந்த இடத்துலலாம் ஸ்பீட் லிமிட் 80 வரைக்கும் போகலாம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல அவ்வளோ டஃப்பாக இருக்குது போகிறது. ரோடு சரியில்லை பாருங்கள், கம்ப்ளீட்டாகவே சுரண்டி போட்டதுனால என்னாச்சுன்னா அப்படியே ஆடுது ரோடு, கிரிப்பாக இல்லை. ஓகே, பசங்களோட அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்குங்க. கொஞ்சம் தூரம் போகட்டும். அழகான ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் வரும்போது விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன், என்னாச்சு? ஓ, நம்ம சமேஷ் பாபு வண்டியோட சீட்டு லாக் ஆகலை. எதனால ஓப்பன் ஆச்சு? ஏன் திடீர்னு ஓப்பன் ஆச்சு? நல்ல நேரம் கவனிக்கல, இல்லைன்னா விழுந்திருக்கும். எஸ், நம்ம சமேஷ்போட பூசாவில் பார்த்தீங்கன்னா பேக் சீட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிருக்கு. அது ஏன்னு தெரியல. நம்ம கவுல் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஸோ பேக் சீட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிருக்கு. அது ஏன் எதனால் ஓப்பன் ஆச்சு அப்படின்றது தெரியல. ஸோ கடைசியில் பார்த்து செக் பண்ணும்போது தான் தெரியுது அவர் சீட்டு ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ கடைசியாக நம்ம ஐயாவும் நம்ம டேட்ஸ் லைஃப் ஐயாவும் அவங்களும் வந்து கரெக்டாக நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. கரெக்டாக சொன்னதுனால கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லைனா இன்கேஸ் ஸ்பீடாக போகும்போது சீட்டு கழண்டு விழுந்துருந்ததுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல போய் விழுந்திருக்கும். காரோ பஸ்ஸோ லாரியோ ஏதாவது ஒன்று ஏறி அது சீட்டு போயிடுச்சுன்னா நிஜமாக அந்த சீட்டோட காஸ்ட்டே ரொம்ப டூ மச் ஆஃப் ஹைங்க. எஸ், நம்மளோட ரைடில் 2வது டோல்கேட் வந்தாச்சு. இது எந்த ஒரு டோல்கேட்? ஸோ 2வது டோல்கேட் வந்துட்டோம்.
எஸ், எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிட்டோம். எஸ், நம்ம வெதர் ஃபோட்டோஷூட் எடுக்கிறாரு. செகண்ட் டோல்கேட்டை கரெக்டாக க்ராஸ் பண்ணிட்டாங்க. அங்கே ஆல்ரெடி ஒரு ரைடிங் டீம் வந்து ஃபோட்டோஷூட்டில் பிஸியாக இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஃபோட்டோஷூட்டில் இருக்காங்க. பாருங்கள், நம்ம நண்பர் பாருங்கள், அழகாக வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. எதுவா உங்க கால் வந்துருக்குமே. எனக்கு கேட்க மாட்டேங்குது. கேட்கலையா? அட்டனா இருக்கா பாருங்க. அட்டன் ஆகல. ஏதோ ஒன்று அடிச்சிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். நான் அட்டன் பண்ணிட்டுறதுக்கு கரெக்டாக பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இல்லை, எந்த இதில் இன்டர்காம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ரெக்கார்டிங் ஃபுல்லாக பிளாக் பண்ணிக்கலாம். எது இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு போலியா? ஓகே, தேர்டு வந்து பாயிண்ட் வந்து லைட்டாக பிரேக் எடுத்துங்க. செகண்ட் டோல் எடுத்துட்டு லைட்டாக ஒரு 5 minutes கூட இல்லை. ஜஸ்ட் எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகிறாங்களா அப்படின்ற செக் பண்ணுற ஒரு பாயிண்ட் வந்து பிரேக்கு. ஏன்னா இன்னும் போக வேண்டிய தூரம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 250 கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரெடி. நாமளும் அப்படி கால் மறந்துக்கலாம். எஸ், நாமளும் அப்படியே கலந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த அற்புதமான ஒரு பிரிட்ஜில் பயணம் பண்ணுறேங்க. ஏன்னா ஆல்ரெடி இது என் வீடியோவை பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீடியோவை பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பிரிட்ஜில் வண்டியில் போகும்போது சரியாக தெரியாதுங்க. ஆனால் நீங்கள் கீழே இறங்கி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த லாரி பஸ்ஸு இதெல்லாம் போகுது பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜ் அப்படியே வைப்ரேட் ஆகுங்க, அதை உடஞ்சி கீழே விழுற மாதிரி. ஸோ அதனால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்றது இந்த பிரிட்ஜில் வந்து செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பிரிட்ஜில் பிரிட்ஜு ஃபுல்லாகவே சரியான டிராஃபிக்காக இருக்குங்க. என்ன ரீசன் தெரியல. மோஸ்ட்லி ஹைவே டிராஃபிக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எதனால் டிராஃபிக் ஆகுதுன்னு தெரியலையே. இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. எது தப்பான விஷயங்கள் எதுவும் நடந்திருக்கக்கூடாது. பாருங்கள், முன்னாடி போனவங்க 2 பேர் போயிட்டாங்க. நம்ம சமேஷ் ப்ரோவும் நானும் மட்டும்தான் இப்போது கொஞ்சம் பின்தங்கி விட்டோம். உள்ளுக்குள்ள செம குத்துப்பாட்டை போட்டு போகிறாருங்க லாரி அண்ணா. உங்களுக்கு கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்
ஏன் இந்த பஞ்சாயத்து எதனால் ஏன் இவ்வளோ டிலே? ஓ மை காட், கண்ணாடி உடஞ்சி ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டுங்க. ஷிட், ஃபுல்லாக கண்ணாடி விழுந்து உடஞ்சி தெரிச்சு போயிருக்கு. ஓ மை காட், வண்டி கிண்டி ஏறி பஞ்சர் ஆகிடக்கூடாது. பார்த்தீங்களா, ஃபுல்லாக கண்ணாடி ஏறிச்சுன்னா பஞ்சர் ஆயிரும். அப்படியே ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கீங்க. எது? ஆ, ஓகே, அப்படி நம்ம போக ஆரம்பிச்சாச்சுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் போல இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்லாம் தெரியல. ஆனால் ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, ட்ரிங்க்ஸோட பாட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா விழுந்து உடஞ்சி நொறுங்கியிருக்கு. ரோடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கண்ணாடி தாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எத்தனை வண்டி அதை ஏறிச்சின்னு தெரியல. ஆனால் ஏறின வண்டிலாம் கண்டிப்பாக பஞ்சர் ஆகிரும். ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குது. இது பரவாயில்ல, கண்ணில் டயரில் ஏறி டயரோட போச்சுன்னா பரவாயில்லைங்க. திடீர்னு யாராவது வண்டியில் பட்டு அந்த வண்டி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வந்து பைக் ஓட்டுறவங்களோட கண்ணில் கிண்ணில் எதாவது பட்டோ, இல்லை குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க யாராவது போகும்போது அவங்க மேலே எதாவது பட்டுச்சுன்னா அந்த காயங்கள் தாங்க ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஸோ வண்டியில் போச்சுன்னா டயரோட போச்சு, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஆனால் அந்த பக்கம் போகிறவங்க பார்த்து போகணும். அந்த அண்ணா வந்து ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் எவ்வளோ சீக்கிரமாக க்ளீன் பண்ணி அதை தூக்கி வெளியே போட்டால் தான் அது சரியாகும். அதையும் கீழே போட்டால் கூட, ஏன்னா ரிவர் ஓடுது கீழே, அந்த கீழே போட்டால் அந்த கீழே வந்து எத்தனை பேருக்கு காலில் குத்தி அது போகும்னு தெரியாது. ஸோ எதுவும் ஆகக்கூடாது. அந்த அண்ணா பாவம் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்த வண்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சமேஷ் போய் எவ்வளோ சூப்பராக அந்த ஜென்ட்ரியில் போயிட்டுருக்காரு. ஜென்ட்ரி லுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் லைட் வெயிட்டு நம்ம ஜென்2 அளவுக்கு இல்லை. அது வேறு லுக்கு, இது வேறு லுக்கு. அந்த அழகை இதில் சேர்க்க முடியாது, இந்த அழகை அதுக்கு சேர்க்க முடியாது. ஸோ ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபீலு. இந்த பூசால வர ஒரே பிரச்சனை என்ன தெரியுமாங்க, ரொம்ப நேரம் குனிஞ்சு ஓட்டுறதுனால என்னாச்சுன்னா அந்த கால் வலி வர ஆரம்பிக்கும். அதை நான் க்ரோச் பண்ணி ஓட்டுறதுனால. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. நிஜமாக ஸ்பீடாக ஓட்டுறதை விட இந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக அழகாக ஹைவேயில் அந்த ஒவ்வொருத்தரையும் பார்த்து ரசித்து, நம்ம கூட வர கோரைடராக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம தனியாக போனாலும் சரி, அந்த ஃபீலை ரசித்து ஓட்டுற ஃபீலே அட்டகாசமாக தாங்க இருக்கும். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பியும் ஒரு லாங் டிரைவ் வந்திருக்கேன். ஏன்னா நம்ம அந்த ஃபால்கனில் நான் கோயம்புத்தூர் ரைடெலாம் போயிட்டுருக்கேன். பட் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தில் அந்த வண்டி யூஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் சேனலும் பிரேக் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டீமோடு சேர்ந்து ஒரு அழகான ஒரு ரைடு, நிஜமாக ஒரு அட்டகாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த காரை கொஞ்சம் அமுத்திட்டாங்க. சமேஷ் ஜஸ்ட்டு மிஸ்ஸு டக்குன்னு போயிட்டாரு. எஸ், அப்படியே ஜாலியாக வண்டி ஓட்டி போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் டச் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் டச் பண்ண போகிறோம். ஸோ சூரியனும் அழகாக மேலே வர ஆரம்பிச்சிச்சு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30 கிட்ட ஆகுது. அப்படியே ஒரு அழகான ஒரு ஃபீலுங்க, நிச்சயமாக அட்டகாசமான ஒரு ஃபீலு. சூப்பரான ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு டீம் ரைட்.
ஐ திங்க் மேல்மருவத்தூர் வந்துட்டு நினைக்கிறேங்க. எஸ், மேல்மருவத்தூர் தானா? ஆமாம், மேல்மருவத்தூர் வந்தாச்சுங்க. எஸ், இது மேல்மருவத்தூரோட அந்த ஐயா இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க கோயில் இது. ஸோ மேல்மருவத்தூர் வந்தாச்சு. பசங்க ஒருத்தன் கூட கண்ணில் படலை. நம்ம சமேஷ் பாபு மட்டும் முன்னாடி போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ சமேஷ் பாபு போய் முதல்ல பிடிக்கணும், ரொம்ப முன்னாடி போயிட்டார். ஸோ மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுங்க. ஸோ அதை கிராஸ் பண்ணுறோம் மேல்மருவத்தூரை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டிக்குள்ளே தாண்டி வந்ததுக்கப்புறம் ஹைவேக்குள்ளே வர ஃபீலே தனிதாங்க. ஸோ அது வாடகை வண்டி ஃப்ரீயாக ஜாலியாக போயிட்டுருக்கு. நாமளும் ரசிச்சுட்டு அழகாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு நேரமாக என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி டல்லாக இருந்தார். நிறுத்திட்டாரா இல்லை போயிட்டே இருக்காரான்றது தெரியல, கண்ணிலே படலையே. அதோ போயிட்டுருக்காருங்க. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம டாட்ஸ் லைஃப் ஐயாவும் அங்கே சன்னும் பார்த்திங்கன்னா நிறுத்துகிறாங்க. அவர் லைட்டாக கால் வந்து லெக்கு கிராம்ப் ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு வண்டி எடுக்கிறாரு. ஸோ ரெண்டாவது வந்து ஏன்னா டபுள்ஸாக போகிறாங்க பார்த்தீங்களாங்க, லாங் ஓட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் பூஸா ஆல்ரெடி சிங்கிளாக ஓட்டும் போதே ரொம்ப மோசமாக இருக்கும். இதில் 2 பேராக போகிறாங்கன்னா சுத்தம் சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாவம் அவங்களும் வந்து கொஞ்சம் நின்று கஷ்டப்பட்டு அப்படியே போகிறாங்க. ஏன்னா ஐயாவும் பார்த்தீங்கன்னா குனிஞ்சு பிடிக்கிறாரு பார்த்தீங்களா, அப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க மேலே தான் ஃபுல் பேலன்ஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது கஷ்டமாகப்படும். தெரிஞ்சு வந்து டேங்க்கு வந்து ஹாஃப் டேங்க்கு கீழே வந்துருச்சு. இதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. எங்கே பெட்ரோல் பங்க் வருதோ நம்ம சேம் இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எங்கேயா வந்துச்சுன்னா உடனே போட்டுடலாங்க. ஏன்னா ஒரே பெட்ரோல் பங்க் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா மைலேஜ் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ அடுத்த ஸ்டாப்பில் வரும்போது நான் எக்ஸாக்டாக வந்து எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம போட்டதுக்கு எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம போடும்போது சேம் இதே ஆஃப் டேங்க்கு கீழே இருக்கும்போது தான் நம்ம போட்டோம். ஸோ அதே மாதிரி இப்போ கரெக்டாக வந்திருக்கு. ஸோ திரும்பி நம்ம போடுவோம், எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றது டோட்டலாக கணக்கு போடும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம விழுப்புரம் தாண்டி வச்சுங்க. இப்போ நம்ம சேலம் ரோட்டு போயிட்டுருக்கோம். பசங்க ஒருத்தரை கூட ஆளை காணோம். நம்ம அடுத்து எங்கே பெட்ரோல் பங்க் வருதோ நம்ம போட்டே ஆகணுங்க. ஏன்னா நம்மளோடது ஃபியூல் டவுன் ஆகி போச்சு. இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக எந்த பெட்ரோல் பங்க் வருதோ அந்த பெட்ரோல் பங்க் பார்த்து போட்டுருவோம். அதாவது அடுத்த எது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வருதோ அதில் நம்ம போட்டுடலாங்க. சரிங்களா? ஜென்ட்டு ஹைவேல ஓட்டுற ஃபீலே வேறு தாங்க. அது என்ன தான் நம்ம எப்படி சொல்கிறது, அவங்கவுங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு வண்டியை ட்ரைவ் பண்ணுற ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஹைவேல அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த அழகான ஒவ்வொரு கார்னரு, அழகான ஒவ்வொரு ஏரியாவில் ரைட் பண்ணுற டிஸ்டன்ஸோட தூரத்தை, இந்த ட்ராவலிங்கோட இது, இந்த இந்த ஒவ்வொரு ஏரியாவை க்ராஸ் பண்ணி ஒவ்வொரு ட்ராவலிங்கில் ஒவ்வொரு ஏரியாவை க்ராஸ் பண்ணி போகிற அந்த ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப அட்டகாசம். புது புது மனிதர்களை பார்த்துட்டே போவோம், வண்டிகளை பார்த்துட்டே போவோம், நேச்சரை பார்த்துட்டே போவோம். அது ஒரு அழகாக ஒவ்வொன்றா என்ஜாய் பண்ணிட்டே போகிற அளவுக்குள்ள ஒரு சரியான ஒரு ஃபீலிங்க அது. அது ட்ராவலிங் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு தெரப்பி இருக்குது பாருங்கள், அது வேறு லெவலு. ஓகே, சமேஷ் ப்ரோ அதை போயிட்டுருக்காரு. ஓகேங்க, ஸோ அப்படியே ஸ்லோவாக போகட்டும். அடுத்து ஏதாவது ஒரு அழகான ஒரு பாயிண்ட் வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் அங்கே உங்களுக்கு பார்க்க கண்டினியூ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பெட்ரோல் பங்க்கில் போடுறேங்க, ஜியோ பிபி இந்த பெட்ரோல் பங்க்கில் போடுறேன். எவ்வளோ ரேட் இருக்கோ என்ன ஏது அப்படின்றது தெரில. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பெட்ரோல் பங்கு. ஏஸ் ஒரு வழியாக பெட்ரோல் பங்க் வந்து நின்னாச்சுங்க. டேங்க்கில் பெட்ரோலை போட்டுருவோம் ஃபஸ்ட்டு.
அண்ணா டேங்க் ஃபில் பண்ணுறேங்கண்ணா. போட்டிருக்குண்ணா. ஸ்கேன் பண்ணிக்கலாம்ல? 1000 rupees. ரைட், ஓகே, விட்டுருங்க. ஓகே, ஸோ பெட்ரோல் பங்க் போல் பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த பெட்ரோல் பங்க்கில் போட்டிருக்கேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். எஸ், வாங்க, நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் கிளம்பியாச்சு. நாமளும் அப்படியே கிளம்பிடுவோம். அவங்களாம் என்னத்துக்கு பிச்சுட்டு போயிருப்பாங்க. ஒரு வழியாக திரும்பி டேங்க்கு ஃபுல்லுன்றதை பார்த்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஊரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக 1100 rupeesக்கு போட்டேன். அதே லெவலுக்கு வந்துச்சு. கரெக்டாக இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 rupees, அந்த 1100 கிட்ட வந்தாச்சு. ஸோ அதே தான் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட எவ்வளோ மைலேஜ் இருக்குன்றத பிளான் பண்ணிப்போம். ஏன்னா திரும்பி எங்கே போய் நிறுத்துகிறோமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக பிளான் பண்ணிட்டு என்ன எது நோட்டீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எவ்வளோ மைலேஜ் தருது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 2000 பெட்ரோலு. ஃபஸ்ட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ ரெண்டாவது ஒரு 1000 பெட்ரோல் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம் போகுதுன்றதை பார்த்துட்டு ஸோ வண்டி இவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்றத கணக்கு வச்சுக்கலாம். ஏன்னா டோட்டலாக இப்போ 10 லிட்டர் ஓடி போயிடுச்சு. அடுத்து இன்னொரு 10 லிட்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ டோட்டல் 20 லிட்ரு. எவ்வளோ மைலேஜ் இருக்குன்றதை கணக்கு போட்டால் தெரிஞ்சிருங்க அதை. சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உளுந்தூர்பேட்டையை கிராஸ் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 kilometers உளுந்தூர்பேட்டையை கிராஸ் பண்ணுறோங்க. ஓகே, பசங்க எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா இல்லை டேரெக்டாக போகிறாங்களா அப்படின்றது தெரியல. ஓகே, வாங்க பார்ப்போம். இல்லை, ரொம்ப பசிச்சதுன்னு அப்பயே சொல்லிட்டான். ஸோ எல்லா வண்டியும் ரெடியாக இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் அந்த செங்கல்பட் தாண்டி விழுப்புரம் டோல்கிட்ட வந்து ஒரு பிரேக் கொடுக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு வண்டி இருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு டீம் தாங்க அந்த வண்டி ஃபுல்லாக. அந்த டீம் ரைட் நிற்கிறாங்க பாருங்கள், ஒரு ஃபுல்லாக. ஸோ அந்த டீம் தான் அது. அவங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த புல்லட்டில் வந்திருக்க மாதிரி வந்திருக்காங்க. ஸோ ஸ்டில்லாக வந்திருக்காங்க எல்லாருமே. அண்ட் நாம் அப்படியே சூப்பர் பைக்ஸில் வந்திருக்கோம். அங்கே ஒரு 2-3 பைக்ஸ் நின்றுருக்காங்க. எஸ், வெயிலில் கொடூரமாக இருக்குங்க. அது வேறு வண்டி வேறு கொதின்னு கொதிக்குதா, ரொம்ப கொடுமையாக இருக்குது. செக் பண்ணுறவா? ஆள் இல்லையே. நைட்ரஜனா அது? நைட்ரஜன் இல்லை ப்ரோ. தெரியலையே. இல்லை, நைட்ரஜன் இல்லை. நீங்கள் நைட்ரஜன் வச்சுருக்கீங்க? நீங்கள் நார்மல் மெயின்டைன் பண்ணுறீங்களா, நைட்ரஜன் மெயின்டைன் பண்ணுறீங்களா? நார்மல் தான். நார்மல் தானே? அது நைட்ரஜனா? ஆமாம், நைட்ரஜன். மிக்ஸ் பண்ணக்கூடாதுல்ல? என்ன ப்ரோ? மிக்ஸ் பண்ணக்கூடாதுல்ல? எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தானா? ஓகே. என்ன ஒரே நைட்ரஜன் ஒன்று வச்சுருக்கான்னு கேட்குறீங்களா? தெரியலையே. எல்லாம் பொசுக்குன்னு எல்லாம் ஒன்றுன்ட்டிங்களே. பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரோஜன் வந்து அந்த ஜாஸ்தியாக இருக்க போகுது, அவ்வளோதான். ஓகே. பட் ஆனால் ஆளே இல்லை. இப்போ ஆன் பண்ணிடுறாங்களா? எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். கார்னர் போடுறேன், வண்டி ஒரு செகண்ட் சக்குன்னு வாங்குற மாதிரி ஆகுது. ஓ கார்னர் போட முடியல. ஸோ எஸ், எல்லோரும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு. லைட்டாக ஒரு 2 minutes ரெஸ்ட்டு கொடுத்த மாதிரி ஆச்சு. ஸோ எல்லாருமே இங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. நம்ம டீம்லாம் ரெடியாக இங்கே இருக்குது. அண்ட் அதர் ரைடர்ஸ் டீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருந்து கிளம்ப போகிறாங்க. எஸ், நம்மளும் கிளம்ப ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஃபோட்டோஷூட் நடந்துகிட்டு இருக்குது.
ஸோ அப்படியே போக வேண்டியதாங்க. ரைட். ஸோ ஜாலியாக அப்படி சில் பண்ணிட்டு போவோம். வண்டியில் வேறு என்னன்னு தெரில, பின்னாடி வைக்கிற காற்று வந்து டக்குன்னு டவுன் ஆகிட்டுருக்கு. என்ன ரீசன் தெரியல. ஸோ அதனால் ஏதாவது ஒரு இடம் பார்த்தா திரும்பி ரீஃபில் பண்ணி செட் பண்ணணும். எஸ், வாங்க அப்படி போக ஆரம்பிச்சிடலாம். பான்னு கத்திட்டு போகுது பாருங்களேன். நம்ம வண்டி மட்டும் ஸ்மூத்தாக தாங்க போவோம். ஏன்னா அது ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டு, அவங்களாம் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட்டு. வேறு லெவலில் போகுது பாருங்கள். அந்த ட்ரையம் ஸ்ட்ரீட்டும் அதுக்கப்புறம் Z800ஓட சவுண்டும் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. 10Rக்கு ஈக்குவலாக இருக்குங்க சவுண்டு. ஸோ சிங்கிள் ஒன் வே. ஸோ இது ஏற வேண்டாம். ஸோ எல்லோரும் பாருங்களேன், ஜாலியாக ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ரைடில் பார்த்தீங்கன்னா இது 3வது டோல்கேட். ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு வந்தோம், அதுக்கப்புறம் விழுப்புரம் கிட்ட வந்தோம். ஸோ இப்போது இந்த டோல்கேட் கிட்ட வந்திருக்கோம். எஸ், பசங்கள்லாம் இங்கே தான் அசம்பிள் ஆகியிருக்காங்க. வா, ஒன்றுமே தெரியல. கன்ஃபார்மா பாருங்க, நேற்று நான் அடிச்சேனே. கம்மியாக இருக்கு. என்ன இங்கே போய் சாப்பிட போகிறோம்? இல்லை தெரியல, நேற்று அடிச்சேனே. செக் பண்ணிக்கலாம். கம்மியெலாம் ஆகல, அது பின்னாடி பார்த்தேன். டயர் பேட்ச் இருக்குல்ல, செக் பண்ணி இருக்கு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஏன் நடுவில் பெட்ரோல் டாப்பை படிச்சுட்டு வந்தேன். இல்லை, கிளைமேக்ஸ் ஒரு 1/4 டேங்க் வந்தது. சரி போட்டேன். ஆமாம், காலைல ஃபுல்லாக தான் போட்டேன்.
ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3வது டோல்கேட்டு உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டை தாண்ட உடனே பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வண்டி நிறுத்திட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கொலை பசி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வண்டி நிறுத்திட்டாங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுது. ஸோ 8 மணி கரெக்டாக வந்து வண்டி எல்லாருமே நிறுத்திட்டு சரி சாப்பிட்றலாம், ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டுட்டு டீ காஃபி குடிக்கலாம், குடிச்சிடலாம், ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து ஸோ எங்கே இருக்கோம் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றது தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போக ஆரம்பிச்சிச்சு. நம்ம பசங்க எல்லாருமே வந்திருக்காங்க பாருங்கள். நம்ம ஃப்ரெண்டோட பூசா, ஸோ இது வந்து நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டோட பூசா, நம்ம பூசாலாம் அந்த பக்கம் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாரோட வண்டியும் லைன்மாக அழலாம் அடிக்காச்சு. ஸோ எல்லோரும் உள்ள சாப்பிட போயிருக்காங்க. ஸோ வாங்க நாமளும் போய் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ ஹெல்மெட்டோட வைசரில் ஃபுல்லாக பாருங்கள் ஒரே டஸ்ட்டு தெரியுதா, ஒரே அழுக்கு ஃபுல்லாக இருக்குது. பட்டுன்னு அந்த பூச்சிலாம் அடித்து ஒரு மாதிரி அடித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாம். சாப்பிட்டுட்டு ஸோ திரும்பி கிளம்பும்போது வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேங்க. எஸ், எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் எபிசோட உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிரைவிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், வீடியோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நிஜமாக சொல்ல போனால் மேக்ஸ் டு மேக்ஸ் கரெக்ஷன் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக போயிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கெட் வந்து அல்பைன் ஸ்டார் ஜாக்கெட் யூஸ் பண்ணியிருப்போம், அராய் ஹெல்மெட் யூஸ் பண்ணியிருப்போம். முன்னாடி வந்து நான் பழைய ஹெல்மெட் ஏதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எம்டி ஹெல்மெட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த அராய் ஹெல்மெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அல்பைன் ஸ்டார் ஜாக்கெட்டு, இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதோட ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லியில் ஸ்ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, நம்ம எப்படி வாங்கியிருக்கோம், என்ன ஏதுன்றது எல்லாமே நான் அதுக்கப்புறம் 1 by 1 அப்டேட் கொடுக்குறேன். ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, நம்ம 1 by 1 கொடுக்க ஆரம்பிப்போம். மோட்டோ விளாக்ஸும் பண்ணுவோம், ஏகப்பட்ட அப்டேட்ஸும் இருக்குது. இந்த 9 மாதம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, 9லேருந்து 10 மாதம் நிறைய சோதனைகள் வேதனைகள் எல்லாமே போராட்டம் இருந்தாலும் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடந்தது. இது எனக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே சரி. கஷ்டங்கள் என்ன வந்தாலும் அதை தாண்டி நம்ம வெளியே வரணும், அவ்வளோதான். என்றைக்குமே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இது வந்து எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக வெளியே வந்துடுவோம். சேம் டைம்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இந்த செகண்ட் எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த 3rd எபிசோட் பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய அப்டேட்ஸோடு இருக்குது. அதில் என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் சூப்பராக அதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ இதோட ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த லைட்டிங்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ரொம்ப டல்லாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி. எடிட்டிங் பண்ணி முடியல, வீடியோ நாளைக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். நெட்வொர்க் இஷ்யூ பெரிய தலைவலியாக இருக்குங்க. ஸோ அதுக்குன்னு எங்கெங்கே ஒய்ஃபை இருக்குன்றதை பார்த்து தேடி போடுறதுக்குள்ளே போதும் ஆகுது. ஸோ எனிவே நாளைக்கு இந்த வீடியோவை எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 2 to 3 o'clock வந்துடும். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, சரிங்களா? ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். பைக் யார் ட்ரை பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ட்ரை பண்ணுங்கள், ரைடிங் கேஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள், பார்த்து ட்ரை பண்ணுங்கள், சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரைடை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கோப்ரோவை நிறைய ஆங்கிள்ஸில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அது என்ன இதெல்லாம் 1 by 1 நம்ம அப்டேட் கொடுக்க ஆரம்பிக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வேலையை பார்ப்போம். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. பை, லவ் யூ.